ஹாய் காய்ஸ். கொரியன் நூல்ஸ்னு ஓவர் ஹைப்பா இருக்குது. அதுல என்னதான் இருக்குதுன்னு நம்மளும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துடலாமா? கொரியன் சீரிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து டெம்டிங்கா இருக்கும். அவங்க சாப்பிட்றத பார்க்கவே. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகியிருந்தா பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீக் லூலு போயிருந்தேன். அங்க நிறைய கொரியன் நூல்ஸ் இருந்தது. எதை எடுக்கனே கன்ஃபியூசிங்கா இருந்தது. இங்கி பிங்கி பாங்கி போட்டதுல இதுதான் வந்துச்சு. சரின்னு இதை வாங்கிட்டேன். பிஜில பண்ணிருக்கலாம், பட் கேஸ் தட்டுப்பாடுனால பிஜில கேஸ் இல்ல. அதனால ஆபீஸ்ல அவன்ல பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்துட்டேன். சரிங்க, சமைக்க போயிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். புல்டக் ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் ராமன் நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நூடுல்ஸை 600 ml ஆஃப் பாயிலிங் வாட்டரில் 5 நிமிஷம் குக் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படியும் 5 நிமிஷம் ஆகாது, அதுக்கு மேலேயே தான் ஆகும். அதுக்கப்புறம் 8 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டரை வந்து இருக்கும் போதே இறக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாஸ் ஊற்றி ஃப்ரை பண்ண சொல்லியிருக்காங்க 30 செகண்ட்ஸ். ஆனால் ஆஃபீஸில் ஃப்ரை பண்ண முடியாது, கஷ்டம். அடுத்தது ஃப்ளேக்ஸ் போட்டு சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிடலாமா? நல்லா நூடுல்ஸ் கனமா இருக்குதுல்ல. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஒரு சாஸ் இருக்குது, ஒரு ஃப்ளேக்ஸ் இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. இது கொஞ்சம் பெருசா இருக்கனால எனக்கு தெரிஞ்ச இந்த பவுல் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பவுல்ல ஹாஃபையும் இதுல ஒரு ஹாஃபையும் போட்டுடலாம். அதே மாதிரி ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ன ஸ்மெல்னு தெரியல, பட் ஸ்மெல் நல்லா இருக்குது. இது வந்து 250 ml என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 300, இன்னொரு பவுல்ல 300 வச்சு பிடிச்சிடலாம். ஹாட் வாட்டர் பிடிக்கலாம். இன்னொரு 50 ml. எவ்வளோ டைம் வைக்கலாம்? அதுல 5 minutes போட்டுருந்தது. எப்படியும் அதை விட அதிகமாக தான் ஆகும். நம்ம ஒரு 10 minutes வைப்போமா? ஸ்டார்ட். 10 minutes. ஒரு கிளிக் ஆகாதா? ஐயோ, கிளிக் ஆக மாட்டேங்குது. வைக்க தெரியலங்க. Few moments later. கை வலிக்கிறதுனால 8 minutes நிப்பாட்டிடலாம். டைம் ஆயிடுச்சு. ஐயோ, சுடுமே. சூப்பியா இருக்குது. இது இவ்வளவு சூப்பியா இருக்குது. எனக்கு இவ்வளவு சூப்பியாலாம் இருந்தா பிடிக்காது. ஸோ கொஞ்சம் தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். எப்படி வடிகட்டுறதுன்னு தெரியல காய்ஸ். அவங்க 8 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் இருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் இருக்க மாதிரி வடிகட்டி எடுத்துட்டோம். ரெண்டுத்தையும் ஒரே பவுல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, சாஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாஸை கட் பண்ணிக்கலாம். அப்படி சவச்சவன்னு இருக்குது. உரப்பா இருக்குமான்னு தான் தெரியல. ஸ்மெல் செம்மையா இருக்குது. அந்த சாஸோட ஸ்மெல். வினிகர் ஏதாவது ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டா ஊறுகால் அடிக்கிற ஸ்மெல் அடிக்குது. ஏதோ பச்சை பச்சைன்னு இருக்குது, ஏதோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. ஏதோ சொல்லுவாங்க, இது சிசமே சீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவரா தெரியல என்னன்னு. கலக்கலாமா? பார்க்கவே செம்மையா இருக்குது காய்ஸ். எனக்கு நினைச்ச மாதிரி தண்ணியா ஆயிடுச்சு காய்ஸ். எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தா பிடிக்கவே பிடிக்காதுங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸ்மெல் செம்மையா இருக்குது. ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம ஒரு சின்ன பைட்டா போலாம். ஐயோ, சூடா இருக்குமோ? சாப்பிடலாமா? காரமா இருக்குது. ஆனா செம்மையா இருக்குது டேஸ்ட். செம்ம. ஆனா காரம் இருக்குது. சரி, அடுத்த நம்ம ஃப்ரெண்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கா போய் நம்ம ரிவ்யூ எடுக்கிறோம். காரமா இருக்குது. ஆனா கொஞ்சம் காரமா இருக்கு.
ஃபுல்லா காலி பண்ணியாச்சு. என்ன செம்ம காரம், அப்படியே லிப்பெல்லாம் ரெட் ஆகி நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு காரம். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. பெஸ்ட் அவாய்ட் பண்ணிருங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 180 ருபீஸ். 180 ருபீஸ்க்கும் ஒர்த்தானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரம் இருந்தது, காரம் இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. உங்களுக்கு வேற ஏதாவது கொரியன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல என்ன ட்ரை பண்ணலாம்ங்கிற சஜஷன் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.